ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கு வந்து ஒரு கெட் ரெடி வித் மீ தான் வீடியோ பார்க்க போகிறோம். என் ஃபர்ஸ்ட் பரதநாட்டிய கிளாஸுக்கு சின்ன வயசில் நான் லேர்ன் பண்ணேன். சின்ன வயசில் கற்றுக்கொண்டு நான் ஒரு 7-8 வயசு மட்டும்தான். அது ஒரு 2 வருஷம். அதுக்கப்புறம் லண்டனுக்கு வந்தபடியாக அதை நிப்பாட்ட வேண்டி வந்துட்டுது. இங்கேயும் வந்து நான் பழகலை. இங்கே இருக்குது, கணக்கு கிளாஸ் எல்லாம் இருக்குது, தமிழ் ஸ்கூல், தமிழ் கிளாஸ், பரதநாட்டிய கிளாஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் நான் சேரலை. அதுக்கப்புறம் கல்யாணம் பிள்ளைலேண்டு ஆயிட்டுது. அதுக்கு இப்போ வந்து நான் யோசிச்சேன், ஓகே திருப்பி தொடங்குவோம்ண்டு. ஏனெண்டா நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதெல்லாம் செய்கிறதுக்கு காலம், வயசு அது இதெல்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் 25 வயசுலேயும் செய்யலாம், 30 வயசுலேயும் செய்யலாம். ஸோ நான் வந்து எனக்கு என்ன சந்தோஷமோ, எனக்கு என்ன பிடிக்குமோ அதை நோக்கி போகிறேன். உங்களுக்கும் நான் அதான் சொல்கிறேன். என்ன விருப்பமோ அது ஒரு தடவையும் ஹர்ட் பண்ணாமல் இருந்தால் நீங்கள் அதை செய்யுங்க, பிரச்சனை இல்லை. ஸோ நான் இந்த டாப் தான் போட்டிருக்கேன். இது ஒரு பஞ்சாபி மாதிரி ஒரு குர்த்தா டாப் உண்டு. நான் இதுக்கு வந்து ஒரு ஆப்வியஸ்லி ஜிமிக்கி தான் போட போகிறேன். எனக்கு ஜிமிக்கின்னா ரொம்ப பிடிக்கும். இதுக்கு மேட்சிங்காக வந்து சில்வர் கலரில் ஒரு ஜிமிக்கி, குட்டியாக ஜிமிக்கி ஒன்று போடுறேன். இந்த கிளாஸ் வந்து ஒரு கிழமைக்கு ஒருக்கா தான், சனிக்கிழமையில் போவேன். இதான் முதல் கிளாஸ். அப்போ என் போய் பார்த்தா தான் தெரியும் என்னண்டு. ஆனால் வந்து என்ன சொல்கிற, கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக உடுப்பு போட, பஞ்சாபி டாப் அண்ட் தோடு போட கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏனெண்டா இங்கே வந்து குளிர்க்குள்ள இல்லாட்டி பெருசாக ஒரு இடம் போகிறேன் இல்லை தானே, பஞ்சாபி எல்லாம் போட்டுக்கொண்டு ஊருக்கு போனால் தான் மோஸ்ட்லி நான் அப்படி போடுறேன் நான். ஸோ என் ஃபிட்பிட் போட்டாச்சு. அதுக்கு ஒரு சின்ன கருப்பு கலரில் கொஞ்சம் காப்பு போட்டுருக்கேன். நல்லாயிருக்கும்னு மட்டும் பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து தலையை எப்படி இழுக்கிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ சும்மா ஒரு அரைவாசி மேலேயும் அரைவாசி இதுலேயும் ரெண்டையும் பிடிச்சி ஒரு கிளிப் குத்தலாமண்டு யோசினான். ஸோ அதான் நான் இங்கே செய்துட்ருக்கிறேன். பின்னெல்லாம், ஆனால் எனக்கு தலைமையில் கொஞ்சம் வெட்டினபடியாக கட்டையாக இருக்குது. தலைமையில் ரொம்ப பின்னினா கொஞ்சம் வடிவாக இருக்காதுன்னு விட்டுட்டேன். அதோட இப்போ வந்து ஷோல் போட போகிறேன். நாங்கள் எங்களோட ஊரில் ஷோல்னு சொல்கிறோம், நாங்கள் துப்பட்டாண்டு சொல்கிறது. அது வெள்ளை கலரில் அதுக்கு சூட் ஆக மாட்டேன். இதோட வேறையில் இது வந்து வேறு பஞ்சாபிண்ட. ஸோ நான் இப்போ ரெடி. ஸோ இப்படி தான் அந்த ஹோல் லுக் இருக்குது. இந்த பஞ்சாபி கொஞ்சம் சரியான லூஸாக இருக்குது. ஊர்லேருந்து வாங்கிட்டு வரைக்கும் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தது. இப்போ கொஞ்சம் உடம்பு குறைஞ்சபடியாக கொஞ்சம் லூஸாக இருக்குது. நான் இன்றைக்கி பரதநாட்டிய கிளாஸ் போகிறது பற்றி கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் இருந்தேன். கொஞ்சம் நர்வஸாகவும் இருக்குது, கொஞ்சம் பதட்டமாக இருக்குது. ஆனால் ஓகே, போய் பார்ப்போம். நான் கடைசியில் வந்து ஒரு கொஞ்சம் கிளிப் போடுறேன் நான் டான்ஸ் ஆடினதை. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு. பட் யா, அண்ட் வந்து மருதாணி போட்டு நான் கணவரிசத்துக்கு பிறகு மருதாணி போட்டு நான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது கிளாஸுக்கு பிறகு கிளாஸ் முடிஞ்சுது. இப்போ நான் பஸ்ஸில் வீட்டு போயிட்டுருக்கேன். அவ்வளோந்தான். இந்த வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் டு மை சேனல். இதான் அந்த குட்டி டான்ஸ் வீடியோ. கொஞ்சம் சிரிப்பு தான் வந்துச்சு பார்க்க, ஆனால் முதல் கிளாஸ் தானே, பரவாயில்ல. யா, ஸோ ஐ ஹோப் யூ கைஸ் யூ லைக் மை வீடியோ. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் கிருஷா விஜய்.